நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன். வீரப்பனார் இன்றும் உயிரோடு வாழ்ந்திருப்பார். அவரை கொன்ற கொடுமையான பாவியிலே நக்கீரன் டீம் தான். நக்கீரன் கோபால் விளையாடிய சித்து விளையாட்டு அதற்கு மூளையாக செயல்படுறது கருணாநிதி தான். இந்த கருணாநிதியினுடைய தில்லுமுள்ளு தில்லாலங்கடி இந்த சிந்தனையில் சித்து விளையாட்டு விளையாண்டது நக்கீரன் கோபால் தான். அவருடைய மரணத்திற்கு பின்னால் மிகப்பெரிய மூல காரணமாக இருந்தது நக்கீரன் கோபால் தான். எல்லாமே கலைஞருடைய உத்தரவு தான். நீ எப்படியாவது வீரப்பனை பேச வை, நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கலைஞர் பயன்படுத்தி அதை பயன்படுத்துகிறாரு. தந்திரம். ஆமாம், கோபாலுக்கு ஒரு பெரிய அஜய்மெண்ட்டை கருணாநிதி கொடுத்துருக்காரு. போயிட்டு அவர் காங்கிரஸ்காரராகவே இருந்தாலும் திமுகவுக்கு ஆதரவாக பேசச்சோம். அவர் என்ன செய்கிறாருன்னா ஜெயலலிதாவை கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு திட்டுறாரு. அதுக்கு காரணம் அவருக்கு அந்த கோபம் ஏன் வந்தது அப்படின்னா அதை பூஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, வாசாத்தில் எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் எடுத்து நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா, இப்படி உஸ்பேத்தி மாறுறாரு. ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷன் எல்லாத்தையும் அறிந்திருந்தாலும் கூட நுணுக்கமான விஷயங்களை சொன்னால் நம்பிடுவார். அவர் என்னுடைய வாழ்க்கையை நான் பேசுகிறேன்னு சொல்லி ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுங்க அப்படின்னா அவர் கரெக்டாக பேசியிருப்பார். ஜெயலலிதா சாட்டிங்க உள்ளே வரும்போது கடவுளே தெய்வமேனு நான் பேசிட்டு நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு வெளியில் இன்றைக்கி அவர் இல்லாத போது அவன் இவனு உரிமையில் பேசுகிறது உங்களை விட அவர் இன்றைக்கும் வயது மூத்தவர். இப்போ பேசுகிறாரில்ல, பெருமை பீத்திக்கிற 200க்கும் மேற்பட்ட வழக்கெல்லாம் நான் சந்தித்தவனு வீரவசனம்லாம் பேசுகிறாரில்ல, அதெல்லாம் எந்த காலகட்டத்தில் போட்டதுன்னா அது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள். ஏன்னா இப்படி பேச வச்சுட்டா அம்மாவுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நல்லாவே தெரியும். இவங்க போய் தான் அவரை உசுப்பேற்றி விட்டு கடுப்பேற்றிட்டாங்க, நம்மளை கண்ணாப்பனான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாந்தாள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் பங்காரப்பவும் ரொம்ப பிணைப்பாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அப்போ நக்கீரன் கோபால் மட்டும்தான் அவரை அவர் வழிக்கு கொண்டு போய் ஒரு அரசியலை பேச வச்சார். இப்போ நாங்கள் போன பிறகு அந்த அரசியல் பேசலை. அவர் ஒரு காட்டு வாழ்க்கையில் அவன் கஷ்டத்துக்காக போராடிய அந்த தருணம் என்பதை ஒரு அரசியல் தன்மைக்கு இழுத்துட்டு வந்த பெருமை, அதுவும் குறிப்பாக திமுகவை ஆதரித்து பேச வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றால் அதற்கு காரணமே நக்கீரன் கோபால் தான். அதை எடிட் பண்ணாமலாம் சில காட்சிகள் போட்டிருந்தாங்க. சில காட்சிகள் நிறைய இவங்களை என்ன எடிட் பண்ணி பத்திரமா வச்சுருக்காங்க. அது என்றைக்காவது தேவைப்பட்டால் கூட அவங்க வெளியிடுவதற்கு வச்சுருப்பாங்க, இல்லை படமாக்கி சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்ப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு என்னென்னா அந்த 96 ஆட்சி கவிழ்ப்புக்கு வீரப்பனாருடைய பேட்டி தான் காரணங்கிறத அவங்க முதல்ல நம்புறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவைக்காவை சேர்ந்த திரு முகில் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வீரப்பன் அவர்களையும் அரசியலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுது. அவரே நிறைய அரசியல் பேசியிருக்காரு, அதை நம்ம வீடியோவாகவே பார்த்துருக்கோம். இப்போது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வீரப்பனுடைய கடைசி 15 ஆண்டுகள் 91 to 96, 2001 to 2006, ஆனால் 2004 வீரப்பன் அவர்கள் காலம் ஆயிட்டாங்க. இந்த 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் வீரப்பன் அவர்களுடைய கேஸை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க? அவங்களுக்கு ஏதாவது வீரப்பன் அவர்கள் மேலே ஏதாவது கடைசி நேரத்தில் ஏதாவது கரிசனை ஏதாவது ஏற்பட்டுச்சா, இல்லை கோபம் இருந்துச்சா? ஏன்னா நிறையா 91 to 96 டைமில் நிறைய கோபமாக ஜெயலலிதா அம்மையாரை தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸோ ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே அவங்க ரொம்ப ஒரு ஆங்க்ரி லேடி, ரொம்ப அதாவது அடமெண்ட்டாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுது. அவங்க இந்த விஷயத்தில் எப்படி இருந்தாங்க? அதாவது அம்மையார் 91 ஆட்சிக்கு வர்றாங்க. அனைத்து அதிகாரங்களும் அவங்க கையில் இருக்குது. கூட்டு அதிரடிப்படைன்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பிடிக்க முடியல, 2 மாநில அரசும் பிடிக்க முடியல. இந்த பக்கம் தேடினா அந்த பக்கம் போயிடுறாரு, அந்த பக்கம் தேடினா அந்த பக்கம் வந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு நிலை உருவான போது தான் அன்னைக்கு இருந்த பங்காரப்பா ஜெயலலிதா கூட்டு உடன்படிக்கையில் ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அது கூட்டு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. 93களில் நக்கீரன் கோபால் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த டீம் போனாங்க. முதலாக கருப்பு வெள்ளை படம் வெளியிட்டிருந்த அந்த காலகட்டங்களில் ஒரு வண்ணை புகைப்படம் வெளியில் வருதுன்னு சொன்னால் அது நக்கீரன் குழுமம் தான். அதில் அவங்கள பாராட்டுதலுக்குரியவர்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் மூலமாக அந்த உறவை ஏற்படுத்தி
உள்ளே போய் பார்த்து அதற்கு பிறகு வந்து அதை வெளியே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீரப்பனார் வந்து ஆக்சுவலாக அவங்க குடும்பமே வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஆதரவு குடும்பம். வீரப்பன் குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். ஆமாம். ஏன்னா மைசூர் மாவட்டம் ஹன்னூர் தொகுதியில் வந்து ராஜகவுடான்னு ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் போட்டி. ஆமாம், அது நிறைய பார்த்துருக்கோம். அவருடைய எதிர்ப்பு போட்டியிட்டது பின்னால் நாகப்பா என்பவர் காட்டுக்குள்ளே அழைத்து செல்லப்பட்ட அந்த நாகப்பா தான் அவரை எதிர்த்து போட்டிடுறாரு. அவர் வந்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சார்ந்தவர். அதில் கிட்டத்தட்ட வந்து ராஜகவுடா மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார். அதற்கு காரணம் வீரப்பனார் தான். அந்த ஹன்னூர் தொகுதியே பேசப்பட்டது. அவரை 93 போய் புகைப்படம் எடுத்துகிட்டு வந்து அவரை பற்றியான சில விஷயங்கள்லாம் நக்கீரனில் வெளிவந்ததுக்கு பிறகு 96 வந்து சில பேர் வந்து நம்பலை. அதை இல்லை, அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்தால் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையனாரே இல்லை, அவர் மும்பைக்கு தப்பிச்சு ஓடிட்டார், இங்கெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்களில் தான் அந்த புகைப்படங்கள் வெளியில் வந்தது. 96 ஆட்சி முடிவதற்கு முன்னாலேயே இந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணம் அது ஒரு வீடியோ தான். அதில் வந்து 2-3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, வாச்சாத்தி சம்பவம் கற்பழிப்பு 92களில் அது நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் கோர முகத்தை காட்டிய கொடூர நிகழ்வுகள் அது. அதற்கு பிறகு நீங்கள் மகாமகம் குளத்தில் வந்து சகோதரிகள் இருவரும் போய் குளிக்கிறோம்னு கூட்ட நெரிசலில் ஒரு 109 பேர் தமிழர்கள் செத்து போனாங்க. அதை தாண்டி வந்து சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம், அதை தாண்டி வந்து வளர்ப்பு மகன் என்கிற அடிப்படையில் சுதாகரன் என்பவருக்கு அவர்கள் 100 கோடி ரூபாய் செலவழித்து திருமணம் செய்து வைத்தது. இதெல்லாம் கடும் கோபத்தில் மக்கள் கொதித்து போயிருந்தார்கள். அந்த காலகட்டத்தை நக்கீரன் பயன்படுத்தி கொண்டது. கோபால் என்ன செய்கிறாருன்னா, இது எல்லாமே கலைஞருடைய உத்தரவு தான். நீ எப்படியாவது வந்து வீரப்பனை பேச வை, நம்ம ஆட்சி மாற்றத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கலைஞர் பயன்படுத்தி அதை பயன்படுத்துகிறார். அவர் தந்திரமே தந்திரம். ஆமாம். அது என்ன செய்கிறாங்கன்னா, இவர் கோபாலுக்கு ஒரு பெரிய அஜய்மெண்ட்டை கருணாநிதி கொடுத்துருக்கிறார். போயிட்டு அவர் காங்கிரஸ்காரராகவே இருந்தாலும் திமுகவுக்கு ஆதரவாக பேச சொல்லும். அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸ்காரரை ஒரு திமுககாரர் மாதிரியே பேச வச்ச பெருமை வந்து நக்கீரன் கோபாலுக்கு தான் சேரும். அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, ஜெயலலிதாவை கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு திட்டுறாரு. அது காரணம் அவருக்கு அந்த கோபம் ஏன் வந்தது அப்படின்னா, அதை பூஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, வாசாத்தில் எத்தனை பேர் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் எடுத்து நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா, இப்படி உஸ்பேத்தி அவரை ரணகலப்படுத்தினதே இந்த ஆசிரியர் கோபால் அவர்கள் தான். அது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, திமுககாரராகவே இவங்க போய் போட்டு கொடுத்தல மாறுறாரு. ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற மனுஷன் எல்லாத்தையும் அறிந்திருந்தாலும் கூட நுணுக்கமான விஷயங்களை வந்து சொன்னால் நம்பிடுவார் அவர். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அப்போ நக்கீரன் கோபால் போய் என்ன செய்கிறாருன்னா, அதிமுகவை வலுவாக எதிர்ப்பதற்கு நாங்கள் இருக்கும்போதே ஒரு சில டயலாக்லாம் பேசணும், நம்மளுக்கே சிரிப்பு வரும். அவர் சொன்ன டயலாக்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆனால் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏப்பா, இந்த உலகத்தில் 3,58,000 சொல்லி சிவராசியில் வாழ்தாம்ல, எந்த சிவராசியாவதும் ஆணும் உறவாடி பார்த்துருக்கியா, பொண்ணு உறவாடி பார்த்துருக்கியா? இந்த கேடு கட்ட ஆட்சியில் பொம்பளையும் லவ் பண்ணுறானாப்பா, அது எப்படிப்பா பண்ணுவாங்க? எல்லாரும் சிரிக்கிறோம் நாங்கள் அந்த வார்த்தையை கேட்கும்போது. அது லெஸ்பியன் செக்ஷன் அவருக்கு தெரியலை, அது யாரை சொல்கிறாருங்கிறத நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்னு வச்சுங்களேன். இப்படியெல்லாம் அவர் வந்து அவரை உசுப்பேத்துனது நக்கீரன் கோபால் தான். ஓகே, பேச வச்சது வந்து நக்கீரன் கோபால் தான். அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பேசுகிறேன்னு சொல்லி, அண்ணா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுங்க அப்படின்னா அவர் கரெக்டாக பேசியிருப்பார். ஜெயலலிதா கொஞ்சம் ஆட்டிங்க, இவர் ஏவி விட்டுப்பார், எனக்கு தெரியும். அவர் பேச்சை ஏவி விடுற அளவுக்கு வீரப்பன் அவர்கள் பேசினான்னா அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார். ஒரு ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர், ஒரு மரியாதை. அவரை கடைசி வரை அவர் எப்படி கூப்பிட்டாருன்னா, ஆசிரியர் வர்றாங்க. நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, அவருக்கு இந்த இடத்துல முடி இருக்காது, சலைச்சிரும், எடுத்துரும், வலிச்சிரும். இந்த 2 பக்கமும் இருக்குது, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம்லாம் நரைச்சி போயிருக்கும். ஒரு நாள் என்ன செஞ்சேன், டை அடிப்போம்ட்டு டை அடித்து விட்டேன். நான் தான் அடிப்பேன், அதான் நான் இருக்கிறவரை நான் தான் அடித்தேன். அதுக்கு முன்னாடி யார் அடித்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ வந்து இந்த கோத்ரேஜ் டைன்னு கருப்பு கலரில் பவுட்ரு, அது தண்ணி கொஞ்சம் 2 சொட்டு விட்டோம்னா கொலன்னு அப்படியே வந்துடும். அதை எடுத்து தடவணும். அந்த அந்த பல்துளைக்கு இருக்குல்ல, அது என்ன ப்ரஷ், அதை வந்து வச்சு இப்படி தேய்ச்சி விட்டு, இது என்னன்னா அது வெயிட் ஏற இப்படி இருந்தது, இப்படி தொங்கிருச்சு, இந்த பக்கம் அடிக்கணும். அதெல்லாம் அடிக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்பிட்டேன். பின்னாடி அப்பா சொல்லுங்கப்பா, என்னப்பா இந்த சின்ன பிள்ளைத்தனம். அப்போ ஒரு வார்த்தை விட்றாரு அவர், என்ன எப்பா ஆசிரியர் நாளைக்கு வந்து அசிங்கமாக இருக்காது, தப்பாக நினைக்க மாட்டாங்கண்ணே, என்ன ஒரு பக்கம் நரைச்சிருக்கு ஒரு பக்கம் கருப்பாக இருக்குன்னு அடிச்சுடுவா ப்ளீஸ்ப்பா, இப்படி கெஞ்சுது. அப்போ கூட ஆசிரியர்னு ஒரு மரியாதையை கொடுத்தவர், பேச்சுவாக்கில் பேசும்போது கூட அவ்வளோ மரியாதை அவருக்கு கொடுத்துங்க. ஆனால் இவர் என்ன செஞ்சார், வெளியில் வந்து உள்ளே வரும்போது கடவுளே தெய்வமேனு நான் பேசிட்டு
நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இன்றைக்கி அவர் இல்லாத போது அவன் இவனு உரிமையில் பேசுகிறது, உங்களை விட அவர் இன்றைக்கும் வயது மூத்தவர். இப்போ அவர் வந்து கலைஞர் சொல்லி இவர் வந்து ஏற்றி விட்டு தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து ஜெயலலிதாவுக்கு கடைசி வர கோபம் என்னென்னா, நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டானே, அதுக்கு காரணம் நக்கீரன் கோபால். அதனால தான் நக்கீரன் கோபால் மீது அதிமுக ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலான வழக்குகள், ஏகப்பட்ட வழக்கு போட்டாங்க. இப்போ பேசுகிறாரில்ல, பெருமை பீத்திக்கிற 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை நான் சந்தித்தவனு வீரவசனம்லாம் பேசுகிறாரில்ல, அதெல்லாம் எந்த காலகட்டத்தில் போட்டதுன்னா அது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள். ஏன்னா இப்படி பேச வச்சுட்டா அம்மாவுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நல்லாவே தெரியும், இவங்க போய் தான் அவரை உசுப்பேற்றி விட்டு கடுப்பேற்றிட்டாங்க, நம்மளை கண்ணாப்பினான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஆள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் பங்காரப்பவும் ரொம்ப பிணைப்பாக இருந்தாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அப்போ நக்கீரன் கோபால் மட்டும்தான் அவரை அவர் வழிக்கு கொண்டு போய் ஒரு அரசியலை பேச வச்சார். இப்போ நாங்கள் போன பிறகு அந்த அரசியல் பேசலை அவர். இவரே ராமதாஸை பொது மன்னிப்பு வேணும்னா ராமதாஸை பற்றி ஒரு வார்த்தை பேசு, வைகோவை பற்றி ஒரு அதெல்லாம் பேசியிருக்கிறார். திருமாவை பற்றியெல்லாம் அவர் பேசலை. அதை சொல்கிறேன், அதாவது திருமாவை எப்போ பேசுகிறாருன்னா நாங்கள் போன பிறகு தான் பேசுகிறாரு. யாரோ ஒரு பையன் வந்திருக்காங்க, நல்லா பண்ணுறான், நம்மளோ அப்போ வயசில் சின்னவர், நம்மளெல்லாம் பார்ப்பாங்களா, அவங்க வர சொல்ல முடியுமா, இதெல்லாம் கேட்டிருக்கிறாரு. என்னுடைய சக நண்பர்கள் இன்றைக்கும் இருக்காங்க வெளியில், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயமெல்லாம் தெரியும். அப்போ இவங்க வந்து நக்கீரன் கோபால் விளையாடிய சித்து விளையாட்டு அதற்கு மூளையாக செயல்படுறது கருணாநிதி தான். இந்த கருணாநிதியினுடைய தில்லுமுள்ளு தில்லாலங்கடி இந்த சிந்தனையில் சித்து விளையாட்டு விளையாண்டது நக்கீரன் கோபால் தான். ஆக வீரப்பனாரை வந்து எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா கடைசி வர திமுககாரர் அவர் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலுக்கு பயன்படுத்திய காரணத்தால் தான் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரும் கோபத்தையும் தாக்கத்தையும் உருவாகி, என்னடா அது நம்ம ஆட்சியை கவுத்துட்டாங்களே. ஆனால் அந்த அம்மாவுக்கு வாச்சாத்தி சம்பவமோ அல்லது பத்மினி கற்பழிப்போ அல்லது மகாமக சம்பவமோ முன்னணியில் வரல. இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு நம்ம ஆட்சியில் ஓகே அடுத்து திருத்திக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை. நம்மளை இவ்வளோ தூரம் திட்டி விட்டானே, அதை சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 தேர்தல் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அதை பெரிய பரபரப்பாக உருவாக்கி விட்டாங்க. மக்கள் மன்றத்தில் வீரப்பனார் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சன் டிவியில் போட்டு டெய்லி அதே வேலை. அந்த டிவிக்கு ஒரு பெரிய கிரேடாக அந்த டிவி அந்த காலகட்டங்களில் தனதாக்கி கொண்ட வரலாறு நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு காட்டு வாழ்க்கையில் அவன் கஷ்டத்துக்காக போராடிய அந்த தருணம் என்பதை ஒரு அரசியல் தன்மைக்கு இழுத்துக்கிட்டு வந்த பெருமை, அதுவும் குறிப்பாக திமுகவை ஆதரித்து பேச வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றால் அதற்கு காரணமே நக்கீரன் கோபால் தான். ஜெயலலிதா அம்மையாருக்கு வீரப்பன் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு ஒரு கோபம் இருந்தது இந்த வீடியோனால? வீடியோ மூலமாகத்தான் அவர் அந்த அம்மையாருக்கு கோபம் வந்தது. எப்படின்னா அதில் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து சில இடங்களில் வாடி போடின்னு பேசியிருப்பார். அதை எடிட் பண்ணாமலாம் சில காட்சிகள் போட்டிருந்தாங்க. சில காட்சிகள் நிறைய வந்து இவங்களை இன்னும் எடிட் பண்ணி பத்திரமா வச்சுருக்காங்க. அது என்றைக்காவது தேவைப்பட்டால் கூட அவங்க வெளியிடுவதற்கு வச்சுருப்பாங்க, இல்லை படமாக்கி சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்ப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு என்னென்னா அந்த 96 ஆட்சி கவிழ்ப்புக்கு வந்து வீரப்பனாருடைய பேட்டி தான் காரணங்கிறத அவங்க முதல்ல நம்புகிறாங்க. அது 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 2001 வரை அவங்களால வந்து அந்த பேட்டியை வந்து ஜீரணிக்க முடியலை. ஆனால் 2001 அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது தான் இவனை ஒழிச்சு கட்டணும், முடிச்சே ஆகணும். அந்த வெறியை இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறேன், வீரப்பனார் இன்றும் உயிரோடு வாழ்ந்திருப்பார். அவரை கொன்ற கொடுமையான பாவியிலே நக்கீரன் டீம் தான். அவர் வாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தார். எந்த இடத்துல அந்த கோபம் இந்த டைமில் வீரப்பன் அவர்களை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோபம் எப்போ உச்சத்துக்கு கடந்தது? அதாவது அந்த அம்மா ஆட்சி பீடத்துக்கு 2001 வர்றாங்க. 2001 வந்து கடுமையாக வந்து உத்தரவு போடுறாங்க, கொன்றுங்க அப்படிங்கிறது தான் ஜெயலலிதா. நீங்கள் அவங்க வெற்றி விழா நடத்துகிற அந்த தருணத்தில் அந்த அம்மையார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது தெரியுமில்ல உங்களுக்கு. வீரப்பனாரை வந்து கொன்றவங்களுக்கு பதவி உயர்வு பதக்கங்களை கொடுக்கும்போது அந்த அம்மையார் அடைந்த மகிழ்ச்சி அவ்வளோ அந்த முகத்தில் பார்த்தா தெரியும். 2001 ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு அதிரடிப்படையை வந்து என்ன செய்கிறாங்கன்னா வலுப்படுத்துகிறாங்க. அப்போ தான் இந்த விஜயகுமாரை கொண்டாந்து உள்ளே போடுறாங்க. அதுவரை யாரையே போட்டு அப்படி அப்படியே கண்ணுங்க காணாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதுக்கு கருணாநிதி என்ன செஞ்சார்னா 96 ஆட்சிக்கு வந்து 2001 வரை வீரப்பனாரை பெரிய லெவலில் தொந்தரவு பண்ணல, கண்டுக்கல. ஏன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் காட்டுக்குள்ளே இருந்தோம். நாங்கள்லாம் கருணாநிதி ஆட்சியில் தான் நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்தோம். 2001ங்கிறது ராஜ்குமார் அழைத்து காட்டுக்குள்ளே வச்சு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திய அந்த காலகட்டம். அப்போ தான் வந்து அதையும் வந்து கருணாநிதி சூழ்ச்சியாக பயன்படுத்தினார். பாருங்கள், நாங்கள் தான் வந்து ராஜ்குமாரை வந்து வெளியில் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத இவர் பறைசாட்டினார். ஆனால் அது தமிழ் மக்கள்கிட்ட எடுபடலை. கர்நாடகாவில் வேணால் அது எடுபட்டுருக்குமே ஒழிய கர்நாடகத்தில் திமுக கட்சியே கிடையாது. ஆனால் இங்கே அதை வந்து வேறு மாதிரி பயன்படுத்துனாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை வேறு மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுத்தாங்க அந்த காலகட்டங்களில். இன்னொன்று திமுக மேலே இருந்த பயங்கரமான அதிவெறுப்பு
இந்த ஆட்சியை தூக்கணும். எப்போதுமே திமுக தமிழ்நாட்டில் 10 ஆண்டுகள் தொடர்ச்சி ஆண்ட வரலாறே கிடையாது. அப்போ 2001 வந்து 96 2001 ஆட்சியை தூக்கி வீசிட்டு 2001 வந்ததுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா கடுமையாக வீரப்பனாரை வந்து பிடிக்கணுங்கிறத நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்கள் அந்த இப்போ 2003 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் நாகப்பா எக்ஸ் மினிஸ்டர், இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய அவரை அவங்க காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் இருக்கும்போது அது தமிழ்நாடு அதிரடிப்படை தான் அவரை சுட்டு கொள்ளுது. ஆனால் இந்த அரசு, ஜெயலலிதா அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இல்லை வீரப்பனை சுட்டி கொண்டுட்டான் அப்படின்னு வீரப்பனார் மீதே ஒரு பழியை போட்டாங்க இவங்க. அதற்கு பிறகு கூட அவர் ஒரு பேட்டி வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கேசட்டை வெளியில் அனுப்பிச்சி விட்டார். ஏன்னா அந்த காலகட்டங்களில் எந்த பத்திரிக்கையும் உள்ள வீரப்பனாரை போய் சந்திக்கலை. அதுக்கு காரணம் நக்கீரன் போக முடியாது. காரணம் நக்கீரன் மேலே ஏகப்பட்ட வழக்கு இந்த அம்மா போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அந்த வம்பு அப்படிங்கிற மாதிரி இருந்ததோடு மட்டும் இல்லை, காட்டுக்குள்ளே ராஜ்குமாரை அழைத்து வைத்திருக்கும் போது நக்கீரன் கோபாலை வந்து அடிச்சிடுறாங்க ஒரு சம்பவத்தில். நாகப்பா மாரடைக்கு அப்படின்னு ஒரு உதவி இயக்குனரை காட்டுக்குள்ளே 4 பேரில் அழைச்சதில் ஒருத்தன். அவன் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் சோப்பலாங்க. அவனை சில விபரீத நடவடிக்கைகள் அங்கே செஞ்சதுனால அவனை கட்டி வச்சுருந்தாங்க. அப்படி கட்டி வச்சுருக்கும் போது நக்கீரன் கோபாலன் என்னத்துக்கு இந்த வம்பு, நம்ம அவுத்து விட்டுருவோம், ஓடி போய்ட்டு இவனை கொண்டா நம்ம மேலே கேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட்டார். அந்த கடுப்பில் வந்து நக்கீரன் கோபாலுக்கு அங்கே அடியும் உதவியும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆட்சி அதிமுக வந்ததுக்கு பிறகு இது கடுமையாக வந்து பிடிச்சி ஆகணுங்கிறதுல ஜெயலலிதா வந்து ரொம்ப ஒருவேளை 2001 அதிமுக ஆட்சி வரல அப்படின்னா வீரப்பனார் இன்னைக்கும் உயிரோடு இருந்திருப்பார். இதுக்கு மூல காரணம் அவருடைய மரணத்திற்கு பின்னால் வந்து மிகப்பெரிய மூல காரணமாக இருந்தது நக்கீரன் கோபால் தான் என்பதை நான் அழுத்தமாக சொல்ல முடியும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.